ஈஸியாக முடிச்சேன். இது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டோ கிளாரிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். இது வந்து வேற லெவல் ட்ரிக்னே சொல்லலாம். இந்த ஆப் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க என்ன ஒரு போட்டோ வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து வேற லெவல்ல டிஎஸ்எல்ஆர்ல எடுக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். இதுக்கு வந்து நீங்க ஒரு பைசா கூட நீங்க கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க ஒரு இமேஜை நான் இப்படி மாத்தி இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் பண்ணா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஈஸர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்மி அப்படிங்கிறது அப்ளிகேஷன் நேம் கொடுத்துருப்பாங்க. நீங்க எப்படிலாம் யூஸ் பண்ணணும் இதை நீங்க ஸ்ட்ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ கிளியரா இருக்கு, எவ்வளோ பிளரா இருக்கு அப்படின்ட்டு நீங்க இதுக்கெல்லாம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கூட நம்ம வந்து இதில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதில் கார்ட்டூன் இமேஜாக கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்து சைன்இன் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு கூட நீங்கள் வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செம்மையான ஒரு ஃபோட்டோ வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ் இட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தா பார்த்தீங்கன்னா அலோலாம் கேட்கும், பெர்மிஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் அளவு கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்க. இது யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் இது யார் அப்படின்ட்டு. க்ளூ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சயின்டிஸ்டோட ஃபோட்டோ. இல்லை பார்த்தீங்கன்னா டிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவை. நீங்கள் இன்டர்நெட் வந்து ஆனில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஸை பார்த்தீங்கன்னா அது வந்து ரெகனைஸ் பண்ணும். ரெகனைஸ் பண்ணால் தான் அது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆடு வரும். ஆடு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிளாரிட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து ஃபேஸை மட்டும் நம்ம இப்படி பார்த்துக்கலாம். ஸோ அது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தனியாகவும் பார்த்துக்கலாம், இல்லை ஃபேஸை மட்டும் கூட பார்த்துக்கலாம். இது வந்து ஃபேஸை மட்டும் தான் கொஞ்சம் காட்டும், மற்ற இடத்துலலாம் இது வந்து சூப்பராக காட்டாது. ஸோ எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ கரெக்டாக இருக்குது. முழுக்க ஃப்ரீயான ஒரு ஆப்பு தான். ஸோ இப்போ சேவ் பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இப்போ போய் உங்கள் கேலரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இருக்கும். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் தான். ஏபிஜே அப்துல் கலாம் ஃபோட்டோ, அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ இது. அவ்வளோதான் இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருவீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஈஸர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.